ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையில புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16 அதிகாரம் 13வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு பலவிதமான ஆலோசனைகளை சொல்றதை பார்க்கிறோம். இங்க 4 காரியங்களை சொல்றாரு. 1, விழித்திருங்கள். 2வது, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். 3வது, புருஷராயிருங்கள் என்று. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம விழித்திருக்கிறவர்களாய் இல்லை என்று சொன்னால் பிசாசு நம்மளை ஈஸியாக வஞ்சித்து போடுவான். அல்லேலூயா. எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறானா. அதனால தான் 1 பேதுரு புஸ்தகம் 5 அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியா வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. சிங்கம் கிடையாது, அவன் சிங்கம் போல தான். அவர் டூப்ளிகேட். யூத ராஜசிங்கம் நம்ம ஆண்டவர். தேவ பிள்ளையில அவனுடைய டார்கெட் என்னன்னா, யாரையாவது எப்படியாவது விழத்தள்ள வேண்டும். ஒரு வேடன் ஒரு மரத்தில் இருக்கிற பறவைகளை பார்த்து தான் வில்லுகளை எய்யும் போது ஆல்ரெடி பறந்து போன பறவைகளை விற்றுவானா. அதே போல் செத்து கீழே விழுந்து போன பறவைகளை விற்றுவானா. ஆனால் சாகவும் முடியாமல் தப்பிக்கிறதுக்காக முயற்சி செய்து பறக்கணும்னு அப்படியேப்பட்ட பறவைகளை தான் வேகமாய் போய் பிடிப்பானா. அதே பிள்ளைல ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஆல்ரெடி பிசாசுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். பாவம் செய்கிற மக்கள், அவனுடைய காரியங்கள் தெரியும். அவன் எப்பவுமே நம்ம பக்கம் தானே. பாருங்க, இன்னொரு பரிசுத்தத்துக்கு நேராக போராடி கொண்டிருக்கிற பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் கர்த்தரை போல மாறணும்னு, ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும் நம்ம முயற்சி செய்துக்கிறோம் பாருங்க. அவங்க மேலே தான் பிசாசு டார்கெட் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருங்க. நீங்கள் விழித்து இருக்கும் போது, அலர்ட்டாக இருக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும், வருகிற எங்கெங்க கண்ணிகளுக்கெல்லாம் நீங்களும் தப்பித்துக் கொள்ள முடியும். 2வது, விசுவாசத்தில் நிலைத்திருங்க. தேவப்பிள்ளையில ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு விசுவாசம் அடிப்படையாக இருக்குது. அது ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது. நமக்கு எல்லாரும் தெரிந்துதான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஆமென். விசுவாசத்தான் தேவ மகிமையை காண்பேன். தேவ பிள்ளையில அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்க, 3வது, புருஷராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா பி எ மேன் ஆஃப் கரேஜ் அப்படின்னாக்கா தைரியமாக இருக்கணும், ஒரு தைரியசாலியாக இருக்கணும். எவ்வளோ பிசாசு சிங்கம் போல வந்தாலும், எனக்கு விரோதமாக விசுவாச பரீட்சை வந்தாலும் நான் நிற்பேன், ஆண்டவருக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தைரியம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக சொல்லப்பட திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா, திடன் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 9 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். பாருங்க, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. அப்படின்னா உதிர போக்கினால மிகவும் வேதனைப்பட்ட ஒரு ஸ்திரீ. அநேக வைத்தியர்களை போல பணத்தை செலவு பண்ணுறா, எவ்வளோ காரியங்கள் பண்ணியும் அவளுக்கு சுகமே இல்லை. ஆனால் இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை நான் தொட்டா நான் சுகமாவேன் என்று சொல்லி அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவப்பிள்ளையில அந்த நம்பிக்கை வீண் போகலை. நீங்கள் தொடர்ந்து அதே 9 அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். பாருங்க, வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு நான் சுகமாவேன்னு எண்ணிக்கொண்டு நினைச்சா வஸ்திரத்தை தொட்டா சுகம் பெற்றுக்கொண்டா. ஆண்டவர் அப்பதான் சொல்ற, உன் விசுவாசனை ரட்சித்த திடன் கொள், அந்நேரமே சொஸ்தமானால். அந்த ஸ்திரீ அந்நேரமே சொஸ்தமானாலாம். தேவ பிள்ளையில திடன் கொள்ளுங்க, திடனா இருங்க. எவ்வளோ பிரச்சனை, போராட்டங்கள், பலவீனங்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருங்க. விழித்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை சுகமாக்குவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்க சத்துருக்களை அழிப்பார்.
அதில் ஒரு சந்தேகமாக கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? திடன் கொள்ளுகிறவர்களாய், ஆமென், புருஷர்களாய், விசுவாசத்தில் நிலைத்திருக்கலாய் நாம் இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிற கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, யார் யார் என்னென்ன காரியத்தில் திடனற்று போயிருப்பாங்கன்னா இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அன்றைய திடப்படுத்துங்கப்பா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை விசுவாசத்தை கனப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரே அற்புத சுகத்தை கொடுத்து போல இவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா பிசாசின் கண்ணிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.